ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ அட்வான்ஸ் அதில் கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஃபிசிக்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்டைல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி மேட் ஃபார் அகாடமிக் பர்பஸ். ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம இதை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நோட்ஸ் பென்னு எல்லாம் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். இது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணுற நோக்கம் நமக்கு இருக்காது. இதை நம்ம ப்ராப்பராக டீட்டெயில்டாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டு அப்ரோச்சாக தான் திஸ் வீடியோ வுட் பி. ஸோ நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக யூ கேன் லேர்ன் திங்ஸ். அப்புறம் சில ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வி ஷுட் ஹேவ் மெமரைஸ் தட் ஆல்சோ. சரியா? அதுவும் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம வில் ப்ராப்பர்லி டீகோட் எங்கே எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது டீமிஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புதிர் விளக்குதல் மாதிரி தான் இருக்கும். புதிர் விளக்குதல்னால் நம்ம தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. இதுனா தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இது இருந்தால் இப்படி யூஸ் பண்ணணும்னு. இந்த ஜேஇ அட்வான்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி தான். டீகோட்னா அது கரெக்டாக ப்ராப்பராக அது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் வீடியோஸ் இருக்க போகுது. ஓகே, அந்த கொஸ்டின் என்னன்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -400√3 y cap Newton Coulomb is applied in a region. A charged particle of mass m, positive charge q, is projected in the region with an initial speed 2 × 10 meter per second. This particle is aimed to hit a target which is 5 meter away from its entry point into the field as shown systematically in the figure. Take q by m is equal to 10^10 coulomb per kilogram inverse. Then அப்படி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த கணக்கை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா முதல்ல ஈஸியாக இருக்கும். A uniform electric field is equal to -400√3 y cap Newton Coulomb is applied in a region. ஒரு குறிப்பிட்ட ரீஜன், ஒரு பரப்பில் அங்கே என்ன இருக்க போகுதுன்னா, நெகட்டிவ் டைரக்ஷனில் என்ன அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே படம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நெகட்டிவ் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் கொடுக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் நெகட்டிவ்னா இ வெக்டர் இப்படி இருக்குன்னா இதை நெகட்டிவ் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே நெகட்டிவ் முன்னாடி இருக்கா, நெகட்டிவ் ஒய் சொல்கிறாங்கன்னா ஒய் அப்படின்னா எப்படி எடுத்துருக்கணும், ஒய் மேலே இருக்கிற மாதிரி தான். ப்ளஸ் ஒய் ஷுட் பி அப்பவர்ட் டைரக்ஷன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த ப்ளஸ் ஒய்யை நான் இங்கே ஆரிஜின் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதான் ஆதி புள்ளி. அப்புறம் இது என்னுடைய ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன், இது என்னுடைய ப்ளஸ் ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கணும். பொதுவாக ஃபிசிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூ அப்படிங்கிற இனிஷியல் வெலாசிட்டியில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை அந்த இடத்துல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம், அதுக்கு எடை, அதோடைய நிறை என்ன இருக்குது, எம், கேரிங் எ பாசிட்டிவ் சார்ஜ் கியூ, அதோடைய சார்ஜ் வேல்யூ. சரியா? மின்னூட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. அதனுடைய மின்னூட்டம் கியூ, பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் என்னது, அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், கியூ இஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே, அதோட மின்னூட்டம் எவ்வளவு, 0வோட பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இஸ் ப்ரொஜெக்டட் இன் திஸ் ரீஜியன் வித் அன் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் 2 × 10^6 meter per second. அது ஒரு ஆரம்ப திசை வேகம். ஓகே, இனிஷியல் ஸ்பீட், சரி, இனிஷியல் வேகம், ஆரம்ப வேகம். எவ்வளோ வேகத்தில் அதை காற்றுல அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 × 10^6 meter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ திஸ் பார்ட்டிக்கல் இஸ் டு ஹிட் அ டார்கெட். ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை அதை கேபிட்டல் டீங்கிற டைமில், ஓகே, காலம் என்ன காலம்னா கேபிட்டல் டீங்கிற காலத்தில் அது போய் அது மோதுது அப்படிங்கிறாங்க. இட் ஹிட்ஸ் த டார்கெட் அட் கேபிட்டல் டைம் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஃப்ரம் த என்ட்ரி பாயிண்ட் இன்டு த ஃபீல்ட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஓகே, அந்த ஃபீல்டுக்குள்ளே அது என்ன இருக்குது, இந்த இடத்துல இருந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளுக்கு நுழையுது.
இங்கேருந்து இந்த வேகத்தில் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்கு அது ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, உள்ளுக்கு போடா அப்படின்னு இந்த இடத்துல தள்ளி விடுறாங்க. சரியா? ஓகே. அந்த தள்ளி விட்ட இடத்துல இருந்து இந்த இடத்த தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த டீங்கில் 5 மீட்டர் தள்ளி இருக்குல்ல, அந்த இடத்த தாக்குறதுக்கு டீங்கிற காலம் எடுத்திருக்கு, டீங்கிற டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது உள்ளுக்கு தள்ளின அந்த லொக்கேஷன், அந்த நிலையிலேருந்து, அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 5 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து ரஃபாக ஒரு படமாக நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு they have shown it. அப்புறம் என்னென்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, Q/m is equal to 10^10 கூலும் பை கிலோகிராம் இன்வெர்ஸ். தென் அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சாய்ஸஸையும் எது கரெக்டுன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The particle will hit T if projected at an angle of 45 degree from the horizontal. அப்படின்னா அந்த டீயை ஹிட் பண்ணுறதுக்கு அந்த இடத்த போய் மோதணும் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலை வந்து நம்ம 45 டிகிரியில் நம்ம இதை வந்து செலுத்தியிருந்தோன்னா, தள்ளி விட்டுருந்தோன்னா, மேலே தள்ளி விட்டுருந்தோம், அந்த ஃபீல்டுக்குள்ளே தள்ளி விட்டுருந்தோன்னா என்ன இருக்குது, 45 டிகிரியில் அது ஹிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு சாய்ஸாக இருக்குது. அல்லது என்ன கொடுத்துருக்காங்க, 60 அல்லது 30 டிகிரி, 30 ஆர் 60 டிகிரியில் ஹிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃப்ரம் த ஹரிசாண்டல். ஓகே, கிடைமட்டமாக இருக்க இந்த ஆங்கிள் இருந்து, ஃப்ரம் த ஹரிசாண்டல்லேருந்து 30 டிகிரி அல்லது 60 டிகிரியில் நீங்கள் ஹிட் பண்ணியிருந்தாலும் என்னதான் ஆக போகுது, 60 டிகிரியில் ஹிட் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்த வந்து மோத போகுது, இந்த இடத்த டார்கெட்டை வந்து மீட் பண்ண போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க, √5/6 அந்த காலத்தில் கூட, மைக்ரோ செகண்ட் அந்த காலத்தில் கூட ஹிட் பண்ணியிருக்கலாம், அல்லது அதே நேரத்தில் √5/2 காலத்துலேயும் அதை ஹிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a particle is hit by the time √5/3 மைக்ரோசெகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த கணக்கை முதல்ல படமாக வரைஞ்சி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இப்போ எனக்கு இந்த படம் தான் என்னுடைய இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் இது சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அதுக்கு M இருக்குது, Q இருக்குது. சரியா? அதை வந்து நம்ம காற்றுல இல்லை, இட் இஸ் கோயிங் டு பி ப்ரொஜெக்டட் இன்டு அ ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ப்ரொஜெக்டட் இன் த ஃபீல்ட் இந்த நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு தகவல் எனக்கு இந்த கேள்வியில் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உண்டு. அது என்னென்னா, இந்த இதில் இதுக்கு மாஸ் M அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. கிராவிட்டி இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் இந்த கணக்குக்கு இந்த கிராவிட்டியோட விஷயம் பற்றி தேவை இல்லை. காரணம் என்னென்னா, இது செலுத்தப்பட்ட வேகத்தை பார்த்தீங்கன்னா 10⁶ மீட்டர்/செகண்ட், 3 × 10⁶ ஒளியோட வேகத்தில், அந்த வேகத்தில் இதை தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே டீல் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய வேல்யூஸாக இருக்குது. அதனால் நம்ம இந்த எதை நம்ம தள்ளி விட்டுறலான்னா, யூ டோன்ட் வாண்ட் டு ஒரி அபவுட் எதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், இந்த கிராவிட்டி ஃபோர்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதனால் எந்த எஃபெக்டும் இல்லைன்னு நம்ம எடுத்துக்குவோம். கிராவிட்டினா ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை, பூமி வந்து இது இழுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதை பற்றி நம்ம நெக்லெக்டிங் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த கணக்கை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல், அந்த சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய விசை என்ன, ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் Q, ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q என்ன இருக்க போகுது, ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இதை மாதிரி தானே இருக்குது. ஃபோர்ஸ் ஆன் த இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே செலுத்தின பிறகு அந்த சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்க போகுதுன்னா, இப்போ அந்த சார்ஜ் அந்த இடத்துல நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே அனுப்பிட்டேன், என்ன இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே அனுப்பிட்டேன், அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. என்ன வகையான விசை இருக்க போகுது, இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q > 0. என்ன வகையான ஃபோர்ஸ் இருக்க போகுது, அந்த சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் அதனுடைய சார்ஜ், அந்த மின்னூட்டம் Q, அப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு QE அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம என்ன சார்ஜ் நம்ம வச்சுருக்கோமோ அந்த சார்ஜினுடைய சார்ஜ் வேல்யூ நம்ம போடும் பொழுது நமக்கு அந்த சார்ஜ், அந்த ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன, QE வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம எழுதலாமா, இங்கே என்ன எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் QE வெக்டர் when it's kept on an electric field E vector. So
q வந்து என்ன, நம்ம q பற்றி எதுவுமே பேசுறதுக்கு அங்கே இல்லை. ஸோ ஐ வில் கீப் இட் ஆஸ் இட் இஸ். இ வெக்டர் என்ன, -400 √3 y கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு அதனுடைய யூனிட் அழகு என்னென்னா நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கணும். சம்டைம்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நியூட்டன் டிவைடட் பை கூலும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் q. ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் q. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இஃப் இட் ரைட் இட் சிம்பிளிஃபைடு வே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக எழுதிக்கணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒரு மைனஸை முன்னாடி எழுதிக்கிறேன். q 400 √3 y கேப் நியூட்டன் பை கூலும் எழுதியாச்சு. ஓகேவாடா? சரி, இப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணிடலாமா? ஸோ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது? வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் அ பார்ட்டிகல்? நியூட்டன் செகண்ட் லா ஃபார் பார்ட்டிகல் துகளுக்கான பார்ட்டிகல் என்ன, பார்ட்டிகல் மட்டும் தான் இந்த ஃபார்முலா இப்போ நான் எழுத போகிற நியூட்டன் செகண்ட் லா பயன்படுத்தணும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம், யாரை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், யாரை நம்ம we are going to do our analysis, our system is what, the charged particle. அதை தான் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த போகிறோம். ஸோ சிஸ்டம் இஸ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அந்த சிஸ்டத்து மேலே அந்த நம்ம எதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோமோ அதான் பேர் தான் சிஸ்டம். அதன் மேல் இருக்கக்கூடிய மொத்த விசை, அது மேலே இருக்கக்கூடிய மொத்த விசை என்ன, தட் இஸ் வாட், அந்த விசை. அப்புறம் அதனுடைய மாஸ், நம்முடைய சார்ஜ் பார்ட்டிகளோட மாஸ், நம்ம சார்ஜ் பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் எழுதிடலாமா? ஸோ அதனால் அந்த நம்முடைய சிஸ்டத்து மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ், மொத்த ஃபோர்ஸ் என்ன, ஒரே ஒரு வகையான ஃபோர்ஸ் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ q √3 400 √3 q நியூட்டன் கூலும் எந்த திசையில் இருக்குது, டோட்டல் ஃபோர்ஸ் y கேப் திசையில் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு நமக்கு ma வெக்டர். a வெக்டர் நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம், ax i கேப், ay j கேப், az k கேப், அப்படி 3 எழுதலாம். ax i கேப் வேண்டாமே, இப்போ இங்கே நம்ம x கேப் பயன்படுத்தலாம்னே. ax x கேப், ay y கேப், az z கேப்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இங்கே நமக்கு தேவைப்படக்கூடாது பார்த்தீங்கன்னா, the required thing is எக்ஸ் கேப்பை ரெண்டு பக்கம் சமப்படுத்தினா எக்ஸ் கேப் லெஃப்ட் சைடில் யார் இருக்கா, 0. அங்கே யார் இருக்கா, m × ax. ஒய் கேப் லெஃப்ட் சைடில் யார் இருக்கா, -400. ஒய் கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா, லெஃப்ட் சைடில் -400 √3 q √3. சரியா? இங்கே லெஃப்ட் சைடில் யார் இருக்கா, ரைட் சைடில் யார் இருக்கா, m ay. இசட் கேப்னு ஏதாவது லெஃப்ட் சைடில் இருக்காடா, எதுவுமே இல்லை, ஒய் கேப் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இசட் கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கான்னு எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 = m a z. சரியா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் கேப்பும் ஒய் z கேப்பும் இல்லை, 0 எக்ஸ் கேப் + 0 z கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ போலாமா? எழுதின பிறகு இதை நமக்கு தேவைப்படக்கூடிய ஆள் யார், இவங்க மட்டும்தான். ஸோ இதுலேருந்து பார்த்தா எனக்கு என்ன தெரிய போகுதுன்னா, இதுலேருந்து எனக்கு ஆக்சலரேஷன் ஒய் கிடச்சிரும், முடுக்கம் ஒய். யார், நம்முடைய சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய முடுக்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ay = என்ன, ஸோ ay ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் -400. எம்மை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், q/m √3 நியூட்டன் பெர் கூலும். q/m பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் q/m? q/m வேல்யூ கொடுத்துருக்காங்களே. ஓகே, q/m என்ன கொடுத்துருக்காங்க, 10^10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 10^10. ஸோ 400 இருக்கா, இதை நான் எப்படி எழுதிக்கலாம், 10^2ன்னு எழுதிக்கலாமா? 400னா இது 10^2. ஸோ அப்போனா என்ன ஆகும், 4 10^2 × 10^10 × 10^12 √3 நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியாடா? இப்போ ஆக்சலரேஷன், இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, ஆக்சலரேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்குது, வேரியபிள்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம்.
நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அதனுடைய கிராவிட்டி ஃபீல்டு இருக்கும். ஒரு பந்தை காற்றுல தூக்கி எறியும் பொழுது நம்ம வந்து பந்தை காற்றுல தூக்கி எறியும் பொழுதும் என்ன இருக்க போகுது, வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி v0 அப்படி தூக்கி யூவில் எறிகிறோம் அப்படின்னா கூட இதை மாதிரியே தான் இருக்க போகுது. θ0 இருக்கும், g வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். ஒரு பந்தை கீழே இழுக்கிற மாதிரி தான் புவி வந்து எப்பொழுதுமே ஒரு பொருள் காற்றுல போடும்போது அது கீழே தான் இழுக்க முயற்சி பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஜெக்டைலோட என்ன ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கீழ் நோக்கி தான் இருக்குது, ஜியும் கீழ் நோக்கி தான் இருக்குது. ஆனால் அதனால் அந்த ஃபார்முலா அங்கே இப்போவும் பார்த்தீங்கன்னா இதையும் ஆரிஜினில் இருந்தால் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஜெக்டைல் எல்லா ஃபார்முலாவையும் நமக்கு இங்கேயும் ஆதி புள்ளியில் இருந்தால் எல்லாம் மேலே தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ இருக்கும் பொழுது வி கேன் யூஸ் த ஃபார்முலாஸ். அந்த இதில் என்ன ஃபார்முலா இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்னென்னா எந்த டார்கெட் வந்து எந்த தூரத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. டார்கெட் வந்து நமக்கு 5 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. டார்கெட் 5 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸோ இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குல்ல, இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இது இங்கே வந்து கண்டிப்பாக இதை போய் மோத போகுது. இதுதான் என்னுடைய டார்கெட். சார்ஜ்டு பார்ட்டிக்கலை மோத போகுது அப்படி தானே. கண்டிப்பாக ப்ரொஜெக்டைலும் இப்படி தானே போயிருக்கணும், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருக்கும்போது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரியா. தெரியாட்டி கற்றுக்கலாம், இருக்குது நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது. ப்ரொஜெக்டைல் ரிலேட்டடாக நம்ம என்சிஆர்டியை லைன் பை லைனாக ரீட் பண்ணி போட்டிருக்கோம். ப்ரொஜெக்டைல் ரிலேட்டர்ஸை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூட யூல் கெட் சம் வீடியோஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் லிட்டில் மோர் டீட்டெயில். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலில் போய் பாருங்கள். இல்லை தெரியாட்டி கேளுங்க, இந்த கமெண்ட்டில் வில் ஹெல்ப் யூ டு லொக்கேட் த வீடியோ இன் அவர் சேனல். சரி, அப்புறம் நமக்கு வந்து இங்கே நமக்கு ரேஞ்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பேர் ரேஞ்ச். நம்ம வந்து எங்கள் இடத்துல ஹிட் ஆக போதோ அது பேர் ரேஞ்ச். நமக்கு ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. ரேஞ்சுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, யூ ஸ்கொயர், அதாவது எந்த ஆரம்ப வேகத்தில் இதை நம்ம காற்றுல விட்டோமோ யூ ஸ்கொயர் சைன் 2θ0 அப்படின்னு நம்ம எழுதலாம், டிவைடட் பை ஜி. ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம். இதான் ரேஞ்சோட ஃபார்முலா. இப்போ நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்குமே நமக்கு ஃபார்முலா நமக்கு இருக்குது. ஆல்ரெடி வி ஹேவ் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா என்ன, 2u sin θ0 ஆரம்ப ஆங்கிள், இனிஷியல் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டிவைடட் பை ஜி. ஓகே, ஸோ நமக்கு இங்கே 2 ஃபார்முலா இருக்குது. ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. இது 2 தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போது நம்முடைய கணக்கில் இதை மாற்ற வேண்டிய ஆள் யாருன்னா அந்த ஜியை மாற்றிட வேண்டியதான். ஜிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஏஒய் அப்படின்னு மாற்றிக்கலாம். சரியா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜிக்கு பதிலாக ஏஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். அங்கே என்ன மதிப்பு இருந்துச்சோ இங்கே ஜியின் மதிப்பை மட்டும் தான் இந்த இடத்துல போடுவோம். 9.81 தானே ப்ரொஜெக்டைல் ஃபார்முலாலாம் கணக்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதனால் ஏஒய்யோட மதிப்பு வேல்யூவை மட்டும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன இனிஷியல் ஸ்பீடில் இந்த காற்றுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க வித் அன் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் 2 × 10⁶, 2 √10 × 10⁶. ஸோ u is equal to என்ன, u is equal to, I'll write it in a black color, or black color எழுதுறேன். u is equal to 2 multiplied with √10 into 10⁶. யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். சரியா, எழுதியாச்சு. இப்போது ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் போய் அது கட் பண்ண போகுது, அப்புறம் ஆங்கிள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆங்கிள் கண்டுபிடிப்போம். சரியா, நம்ம ரேஞ்சை வச்சு ஆங்கிள் கண்டுபிடிப்போம், எந்தெந்த ஆங்கிள்லாம் நமக்கு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேஞ்ச் ஃபார்முலாவை ரீகேப்சுலேட் பண்ணிட்டீங்களா? ரேஞ்ச் ஃபார்முலா என்ன நமக்கு, we have the range formula is r is equal to u square sin 2θ0 divided by ay. r என்ன, 5 meters. u square என்ன கொடுத்துருக்காங்க, u square is given, u square is equal to 2. நம்ம பின்னாடி எழுதிக்கலாமா, இன்னொரு இதில் எழுதிட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். u square என்னடா, u is equal to 2 × √10 into 10⁶ meter per second, the whole square. நான் எப்படி எழுதலாம், 2 square 4, √10 √10 is simply 10, and 10⁶ the whole square 10⁶.
12. So meter square second square. So I will try to make everything in detail. 40 எடுத்துக்கலாமாடா 40 into 10 power 12 அப்படி கூட எழுதிக்கலாம் 4 into 10 power 13 அப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த 40ல இருக்குல்ல அதில் 10 ரிமூவ் பண்ணிவிட்டு 4 into 10 power 13 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிக்கலாமா u ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம் 4 into 10 power 13 மீட்டர் ஸ்கொயர் per second ஸ்கொயர். இப்போ ஏஒய்க்கு பதிலாக வாட் கேன் ஐ சப்ஸ்டியூட் ஏஒய்க்கு பதிலாக எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் ஏஒய்யோட வேல்யூவை மட்டும் இங்கே போட்டால் போதும். ஏஒய்யுடைய வேல்யூ மட்டும் நம்ம ஏஒய் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் we have found it ay is equal to 4 into 10 power 12 4 into 10 power 12 root 3 அதாவது மேக்னிடியூட் மட்டும் போட்டால் போதும். ஓகே ஸோ மேக்னிடியூட் மட்டும் போட்டால் போதும் அந்த மைனஸ் தேவையில்லை. 4 into 10 power 12 root 13 அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 times 10 power 12 root 3 acceleration ஓட யூனிட் மீட்டர் per second ஸ்கொயர். ஓகேவாடா ஹோப். இப்போ நம்ம வாட் கேன் வி டூ 4 நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே எனக்கு இந்த ஃபார்முலாவை நான் அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வி ஹவ் யூஸ்ட் இட் இதை மட்டும் நான் ரிமூவ் 4 நான் கட் பண்ணி எடுத்துடலாம். 10 power 3 10 power 12 அப்புறம் வில் பி லெஃப்ட் அப் வித் 10 ஆன் த நியூமரேட்டர் 10 நமக்கு இருக்கும் 10 power 13 கீழே 10 power 12 அப்புறம் என்ன இருக்கும் மேலே 10 இருக்கும். ஸோ இங்கே if I cancel out 10 and 5 here இங்கே எனக்கு I will be left up with 2. ஓகே ஸோ நம்ம இங்கே 2 மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இப்போது 2 மட்டும் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஹியர் நான் ஃபார்முலா இருக்க sin 2 theta மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அதை எழுதலை பார்த்தீங்களா I should write sin 2 theta here. இப்போ அதானே கண்டுபிடிக்க போகிறோம் இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் and sin 2 theta will be here. So I will cancel here also. இந்த இடத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். What happens மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர் இங்கே இருக்கிற ஒரு மீட்டரும் இங்கே இருக்கிற ஒரு மீட்டரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன் த லெஃப்ட் சைடு will be having 1 இருக்க போகுது. ஸோ இப்போ எனக்கு இங்கே மீட்டர் ஸ்கொயர் போயிடும். மீட்டர் ஸ்கொயரில் ஒரு மீட்டர் போயிடும் அண்ட் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இங்கே ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிடலாம் I will remove it மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்போது 2/√3 நம்ம if I take it to the other side அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது √3/2 எனக்கு மாறும். இட் பிகம்ஸ் √3 divided by 2. சரியா இப்போ எதை வந்து வாட் திங்ஸ் அது எனக்கு வந்து √3/2 எனக்கு வரப்போகுது. எனக்கு √3/2 அப்படின்னு எனக்கு வருதுன்னா how can I write it is sin 60 degree. √3/2 நான் சைனில் எழுதணும்னா அது sin 60 டிகிரியில் நான் எழுதலாம். sin 60 degree equal to √3/2 நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதணும் ஏன்னா இங்கே சைன் தானே இருக்குது. அப்படி எழுதும்போது சைனை √3/2 சைனில் எழுதி பழகிக்கிறேன். எழுதிட்டேன்னா சரி இப்போ எனக்கு ஆர்குமெண்ட்ஸை கம்பேர் பண்ணனா 60 டிகிரி ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 θ நாட் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ஐ ஹேவ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 θ நாட். ஸோ θ நாட் இஸ் ஈக்குவல் டு வாட் 30 டிகிரி. ஸோ ப்ரொஜெக்டைல ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். என்ன கான்செப்ட் படிச்சிருப்போம் ரெண்டு ஆங்கிள். இப்போது இஃப் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் வித் அன் ஆங்கிள் θ இங்கே அல்லது அதே வித் மேக்கிங் θ வித் ஹரிசாண்டல் இதுவும் u ஸ்பீடில் இதுவும் u ஸ்பீடு அதாவது என்னென்னா 10 இப்போ ஒரு 5 மீட்டர் per செகண்டில் எரியிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா இன்னொரு 5 மீட்டர் per செகண்டில் ஒரு பந்து ஆனால் எங்கேருந்து எரியிறீங்க இங்கே இந்த இப்போ இந்த கோணம் θனா இந்த ஆங்கிள் θனா இங்கேருந்து θ இங்கேருந்து θ இங்கேருந்து θ ரெண்டையும் நீங்கள் ஒரே வேகத்தில் எரிஞ்சிங்கன்னா ரெண்டும் ஒரே டார்கெட்டை தான் போய் ஹிட் பண்ண போகுது. ஒரே டார்கெட்டை தான் ஹிட் பண்ண போகுது. அதாவது என்ன அர்த்தம்னா வித் த ஹரிசாண்டல்ல இருந்து என்ன ஆங்கிள் இருக்க போகுது இது 90 டிகிரி தானே இருக்க போகுது 90. ஸோ θவும் 90 - θவும் வில் கிவ் யூ த சேம் ஆன்சர். θவும்
இப்போ நான் ஹரிசாண்டலேருந்து பேசும்போது இது டீட்டா. அப்புறம் இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், இது டீட்டானா இது 90, அப்படின்னா இது 90 மைனஸ் டீட்டா. ஓகே, ஸோ இது 90, இது டீட்டா, அப்படின்னா இது டீட்டா, அப்படின்னா இது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கணும். ஸோ டீட்டாவும் 90 மைனஸ் டீட்டாலையும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வில் கிவ் யூ த சேம் ரேஞ்ச். ஒரே டார்கெட்டை போய் ஹிட் பண்ணும். அப்போனா டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரியும் டீட்டா ஈக்குவல் டு எதுவும் சேமாக ஹிட் பண்ண போகுது, டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரியும் வில் ஹிட் யூ த சேம் டார்கெட். சரியாடா? 90 மைனஸ் டீட்டா நாட் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா வில் கெட் தட். 90 மைனஸ் டீட்டா நாட்னா 90 மைனஸ் 30 வில் கிவ் யூ 60. ஸோ அப்போனா ஒரு ஆன்சர் நமக்கு தெளிவாய் தெரிந்து விட்டது. என்ன தெரிஞ்சிடுச்சு? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆன்சரை நம்ம ஹிட் பண்ணிட்டோம். என்னது? த பார்ட்டிகல் வில் ஹிட் த டி இஃப் இட்ஸ் ப்ரொஜெக்டட் எய்தர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி ஆர் 60 டிகிரி ஃப்ரம் த ஹரிசாண்டல். 30 டிகிரியோ 60 டிகிரிலையோ வில் ஹிட் த சேம் டார்கெட். ஓகே, ஸோ இதை நம்ம முடிச்சிட்டோம். சூப்பர். இப்போ அடுத்த கேள்வி டைம் டேக்கன் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ டைம் டேக்கனுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? வாட்ஸ் ஃபார்முலா வி ஹேவ் ஃபார் டைம் டேக்கன் இன் அ ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம்? ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளத்தில் டைம் டேக்கன் ஞாபகம் இருக்கா? 2u sin theta naught, 2u sin theta naught என்ன வரும்? 2u sin theta naught by g. இப்போ இந்த கணக்கு நம்ம என்ன பார்த்த போகிறோம்? ஜிக்கு பதிலாக மேக்னிடியூட் ஆஃப் ஏஒய் அப்படி தானே அதை போட போகிறோம். மதிப்பு ஏஒயின் மதிப்பு அதை போட்டால் கிடச்சிருப்போம். ஸோ நமக்கு இங்கே 2 டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டைம் என்னது? ஒரு டைம் எதுக்கு? ஒரு டைம் இஸ் ஃபார் ஒரு ஆங்கிள் 30 டிகிரி, இன்னொரு டைம் என்னது? ஆங்கிள் வந்து இன்னொரு டைம் ஆங்கிள் வந்து என்ன ஆகும்? 60 டிகிரிக்கு வரப்போகுது. ரெண்டுத்துக்கு ஒரே டைம் கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது ட்ராவல் ஆகிற பாதையை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாதை. அடுத்து கீழே இருக்க இந்த இது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி இந்த இடத்துக்கு வருது. இது பாருங்கள், இது பக்கத்தில் ட்ராவல் ஆகி வருது, இது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வருது. ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ தெர் ஆர் 2 டைம்ஸ் டு கேல்குலேட். பண்ணிடலாமா? ஸோ T1 பாருங்கள், இப்போ காமனாக இருக்கிற ஆளை மட்டும் முதல்ல எழுதிடுவோமே, அதை மட்டும் எழுதி கூட சிம்பிளிஃபை பண்ண. θ1 மட்டும் தான் நம்ம மாற்றங்கள் இருக்குது. ஸோ 2u எனக்கு என்ன வந்துச்சு? 2 into √10 வகுத்தல் டிவைடட் பை ay வந்து எனக்கு என்ன வந்துச்சு? மதிப்பு மட்டும் 400. ஆமாம், 2√10 10⁶ விட்டோம் பாருங்கள் ஸ்பீடு. அப்புறம் சைன் θ0 அதை மட்டும் எழுதிக்கலாம். காமனாக இருக்கக்கூடிய நம்ம θ0 மட்டும் மாற்றி எடுத்துக்கலாம்ல, இதை மட்டும் நம்ம சுருக்கி வச்சுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 400√3 into 10⁻10. am I right? 10⁻10. இப்போது நம்ம we can simplify things. ஸோ 10⁻10க்கு பதில் நம்ம ஏற்கனவே போனதிலே எழுதியிருந்தோம். இங்கே 10 நம்ம 12 எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10⁻12. ஏன் 10⁻10? 400 அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 4 into 100ன்னு எழுதலாம்ல. 4 into 100. ஸோ 100 எப்படி எழுதலாம்? 10⁻2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ we are done. சரி, இப்போ 10 ஏற்கனவே 10 இருந்துச்சு, 10⁻12 மாற்றிக்கிறேன். ஓகே, இங்கே 10⁻6 10⁻12 இப்போ என்னவா மாறும்? இது 10⁻6 மாறும். ஓகே, ஸோ கீழே இருக்குது 10⁻6 மாறும். ஸோ ஐ ஹேவ் இந்த இடத்துல மேலேயும் 2 into 2 இருக்குது, கீழே ஒரு 4 இருக்குது. ஐ கேன் ரிமூவ் தட். ஸோ அது கேன்சல் ஆச்சுன்னா இதாயிரும். ஸோ √10√3 அப்படின்ட்டு இருக்கு. √10√3 இது எப்படி எழுதிக்கலாம்? √10/√10/3. இந்த 10⁻6 நான் என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் பிரிங் இட் அப்வர்ட், மேலே எடுத்துகிட்டு வந்துருந்தேன். நம்ம எல்லாமே SI யூனிட்ஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சரியா? அதனால் எந்த யூனிட்ஸில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. எல்லாம் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸாக இருக்குது. ஸோ √10/3 into 10⁻6 sin θ. போகலாமா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்திட்டா வில் கெட் இட். ஸோ T1 என்ன வரும்? √10/3 sin θ0. 10⁻6 அந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 10⁻6 முதல் ஆங்கிள் என்ன? 30 டிகிரியா? ஸோ 30 டிகிரிக்கு பண்ணும்போது என்ன ஆகும்? √10/3
10க்கு பதிலாக தீட்டா நாட்டுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 30 டிகிரி போட போகிறோம். ஸோ 30 டிகிரி போட்டால் சைன் 30 டிகிரி. T1னா அதான் ஃபஸ்ட் டைம் வந்து 30 டிகிரி. இன்னொரு டைமும் இருக்குது, இன்னொரு ஆங்கிள்லேயும் அங்கே வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஆங்கிள், 60 டிகிரி தானே. ஃபஸ்ட்டு 30 சைன் 30 நமக்கு என்னது 1/2. சைன் 30 நமக்கு 1/2. 1/2. ஸோ இதை நம்ம ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது எப்படி ஆகும், ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இஃப் இட் ட்ரை டு பிரிங் இட் டு இன்சைட் த ரூட், உள்ளே போகும்போது என்ன இருக்கும், மொத்தமாக 1/4 போகும். 1/4 இருந்திருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், வெளியில் 1/2 வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். நான் 1/4 உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு யூனிட் வந்து கண்டிப்பாக எல்லாம் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸில் ப்ளே பண்ணுறதுனால செகண்ட்ஸில் தான் வரணும், செகண்ட்ஸ்லாம் வந்திருக்கணும். ஸோ நம்ம கூட செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். யூவோட யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். ஏயோட யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மீட்டர் கேன்சல், செகண்ட் ஸ்கொயர் கேன்சல். அப்படின்னா வி வில் பி லெஃப்ட் அப் வித் மேலே நமக்கு செகண்ட்ஸ் தான் வந்திருக்கணும். இப்போ நம்ம இந்த யூனிட்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், கண்டுபிடிச்சிட்ருக்கோம் எல்லாத்தையுமே. அதனால் வில் ஹாவ் அ செகண்ட். ஸோ 10⁻⁻6 செகண்ட் என்ன, 10⁻⁻6 நம்ம மியூ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மியூ செகண்ட், மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ மியூ செகண்ட்ஸ். இப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் வாட் ஹேப்பன்ஸ், 2 டேபிளில் we can cancel, I think so. அந்த 2 டேபிள் அடிக்கும்போது இது 2, this becomes 5. So we will be ending up with 5/6, √5/6 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு வரப்போகுது. ஸோ √5/6 மைக்ரோ செகண்ட் வந்துச்சா, ஃபைன். இப்போ நம்ம வந்து இதே இதை நம்ம எதுக்கு பண்ணிடலாம், அடுத்த ஆங்கிளுக்கும் பண்ணிடலாம், T2 அப்படிங்கிற ஆங்கிளுக்கும் பண்ணிடலாம். T2 இஸ் ஈக்குவல் டு 2. நமக்கு நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோமே, நம்ம என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், √10/3 இன்ட்டு 10⁻⁻6. வேறு யார் இருக்காங்க, சைன் தீட்டா நாட். இதுக்கு இங்கேயே நம்ம செகண்ட்ஸ் போட்டிருக்கணும், நான் போடாமல் விட்டுட்டேன். ஸோ 10⁻⁻6 செகண்ட்ஸ் எனக்கு என்ன, 10⁻⁻6 செகண்ட்ஸ் வந்து we will be having மைக்ரோ செகண்ட்ஸ், மியூ செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம்ல. ஸோ 10⁻⁻6 இஸ் மைக்ரோ செகண்ட்ஸ், மியூ செகண்ட்ஸ். ஸோ சைன் தீட்டா நாட்டை எப்படி எழுதலாம், 60 டிகிரி எழுதலாமா. ஸோ சைன் 60 இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இஃப் ஐ ரிமூவ் சைன் 60 டிகிரி மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ சைன் 60 டிகிரி என்ன, வாட் இஸ் சைன் 60 டிகிரி, sin 60 degree is equal to √3/2 எழுதிடலாமா. It is √3/2. So how can I do this, இங்கே ஒரு √3 இருக்குது, இங்கே ஒரு √3 இருக்குது, we can remove it. So இங்கேயும் will be ended up with √10 into √2. So √10 divided by I am sorry, somewhere தப்பு பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். I will show you. What is this, sin 60னா என்ன, sin 60 is sin 60 என்ன எடுத்துகிட்டு வந்தேன், sin 60 is √3. மொத்தமாக எழுதிட்டேன், I am wrong here. அங்கே என்ன எழுதிக்கலாம், it is √3/2. √3/2 கொஞ்சம் ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணால குழம்பிடுது. இதை நான் 10/√3 எப்படி எழுதிக்கலாம், how can I write 10/√3? I can write it as 10/√3 எழுதும்போது I will write it as √10 divided by √3. ஸோ √3 நான் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ I will be having எங்கே இருக்குது, ஸோ இதை மாதிரி எனக்கு வந்திருக்கும் 10/2, √10/2 அப்படி எனக்கு வந்திருக்கும். ஸோ more or less we are near by the answer. சரியா, இதை நான் ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது what happens, 10 divided by 4 அப்படின்னு இருந்திருக்கணும் மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ 10/4 என்ன, இட் இஸ் √5/2 மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ இது ஐ ஹோப் திஸ் இஸ் ஒரு ஆன்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டபுள் சாய்ஸஸ் வச்சு ஒரு ஆன்சர் இருக்குது. எஸ், நமக்கு இருக்குது. டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு ஹிட் T குட் பி √5/6 மைக்ரோ செகண்ட் as well as 2 டைம்லேயும் ஹிட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. I hope the session was useful to you. நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you for watching the video till the end.
மிக்க நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டு சொல்லுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக let me know in the comments. We are there to correct it. Thank you. See you in the next video. Bye.